சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சாவித்திரியை பிடிச்சி ஜெயில போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. சாவித்திரி தாமரையோடைய திட்டத்தை எல்லாரும் முன்னாடியும் காவியா போட்டு உடைச்சதுனால ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவந்துருது. ஏற்கனவே கல்யாணான 2 பேர்த்த கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீர்வரிசையில பாதிக்கு பாதி சரிபாதி கமிஷன் அடிக்கிறேன்னு சொல்லி சாவித்திரி ஆசைப்பட்டதுனால எல்லா உண்மையும் காவியா எல்லாரும் முன்னாடியும் சொன்னதுனால சாவித்திரியும் தாமரையும் கோயிலை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. இந்த கடுப்பு தாங்க முடியாம நம்மளெல்லாம் கோயிலை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. இந்த கல்யாண கொண்டாட்டம் எப்படி நல்லபடியா நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் யோசிக்குதுங்க. ஏமா, ஏற்கனவே அசிங்கப்பட்டு அப்பத்தா வேற உன்னை அடிச்சு வெளியே வேற வந்துட்டோம். இதுக்கும் மேல இந்த கல்யாண கொண்டாட்டத்தை எப்படிமா தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், அடியே, நம்ம அசிங்கப்பட்டு வந்த இடத்துல அங்கே யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது. அடுத்து என்ன, கல்யாணம் முடிஞ்சதும் பந்தி தானே நடக்க போகுது. எப்படி எல்லாரும் சாப்பிட்டு இந்த இடத்த விட்டு போறாங்கன்னு பாக்குறேன். அந்த விருந்து சாப்பாடை நம்ம கெடுத்து விடணும்டி. அந்த கல்யாணத்துல யாருமே சாப்பிடாம கொலைப்பட்டனியாத்தான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. மா, அங்கே பந்தியே பரிமாறிக்கிட்டு இருக்காக, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், பந்தி தானடி பரிமாறிக்கிட்டு இருக்காக, யாரும் இன்னும் சாப்பிடல. பந்தி பரிமாறி எல்லாருக்கும் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்பவா நம்ம சமயக்கட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா சமயக்கட்டுக்குள்ள வருதுங்க. ஆனா இந்த 2 கூமுட்டைகளுக்கும் பார்த்தா அங்கே சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்கிற விஷயமே தெரியல. அமைச்சர் ஏற்பாடு பண்ணி நடத்தி வைக்கிற கல்யாணம் அப்படின்றதுனால அமைச்சருடைய உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்றதுனால எல்லா இடத்துலையும் சுற்றி சிசிடிவி கேமரா செட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கூமுட்டைகளுக்கும் அது தெரியாததுனால சிசிடிவி கேமரா இருக்கிறதே கவனிக்காம வேகமா வந்து விருந்து சாப்பாடை இப்படியாவது கெடுத்து விடணும் அப்படின்றதுக்காக சாப்பாடுல பள்ளியும் கரப்பாம்பூச்சியும் தூக்கி போட்டுட்டு ஐயோ 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 யாரும் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா சாவித்திரி வந்து கதற. இதை பார்த்துட்டு அப்பத்தா, அடியே, உன் வாயில நல்லதே வராதாடி, இப்பதானடி உன்னை கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு துரத்தணும். ஏண்டி மறுபடி வந்துட்டு அவசகுணமா ஐயோன்ட்டுக்கிட்டு இருக்க, எதுக்கடி யாரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், மா, எல்லாரும் இங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாயிருக்குமா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், உயிருக்கு ஆபத்தாயிருக்குமா? ஆமாமா, சாப்பாட்டுல பள்ளி கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விச ஜந்தெல்லாம் கிடக்கு. நானும் தாமரையும் யதார்த்தமா தண்ணி குடிக்கலான்னு சொல்லி வந்தோம். வந்து பார்த்ததுல அண்டால பார்த்தா சாம்பாரு, அப்புறம் ரசம், கூட்டு, பொரியல்னு சொல்லி எல்லாத்துலயும் பள்ளி கரப்பாம்பூச்சியா கிடக்குமா. எனக்கு அதை பார்க்கவுமே பயமாயிருச்சு. இங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் ஆயிடக்கூடாதுல, அதனாலதாம்மா வந்து தடுத்தேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா நம்ப முடியல. என்ன சாவித்திரி, பொய் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், அண்ணே, நான் எதுக்கு நீ பொய் சொல்ல போறேன், நம்பலைனா நீ சமயக்கட்டுக்குள்ள வந்து பாரு அப்படின்னு சொல்லி சாவித்திரி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரவும் எல்லாரும் பார்த்தா சாப்பிடாம அப்படியே இலையில வச்சுட்டு எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க. பார்த்தா சாம்பார், கூட்டு, பொரியல்னு சொல்லிட்டு பள்ளி கரப்பாம்பூச்சியா கிடக்கு. அது எப்படி, ஏதாவது ஒரு சாப்பாட்டுல யதார்த்தமா பள்ளி கரப்பாம்பூச்சி விழுந்திருக்கலாம், ஆனா எல்லா சாப்பாடுலயும் எப்படி பள்ளி கரப்பாம்பூச்சி விழுக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா திருன்னு முழிக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு தப்ப சரியாவும் செய்ய தெரியல, ஒரு தப்பை செஞ்சுட்டு சீக்கிரமே மாட்டிக்கிறதுனா இந்த சாவித்திரியும் தாமரையும் மட்டும்தான். 2 பேரும் திருன்னு முழிக்கவும் காவியாக்கு பார்த்தா சந்தேகம், இல்லையே இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவியா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமயக்காரரையும் கூட்டு பார்த்தா ராஜாங்கம் அப்பத்தான் விசாரிக்கிறாங்க. என்னையா சமயக்காரே, என்ன சமைக்கிறீங்க நீங்க? இங்க அம்புட்டு மக்கள் வந்து சாப்பிட போறாங்க, அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலையா இப்படி பள்ளி கரப்பாம்பூச்சி கிடக்கணும், இதெல்லாம் விஷமாயிராதா? என்ன சமயக்காரே, உங்களை நம்பி சமைக்க கொடுத்தா இப்படித்தான் பண்ணுவீங்களா? உங்க வீட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படி சமைச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அம்மா அம்மா இல்லம்மா ஐயா, நாங்க இப்படி சமைக்கும் போது எதுவுமே இல்லையா, நாங்க சமைக்கும் போது சுத்தபத்தமாதாயா சமைச்சோம். நாங்க சமைக்கிற சாப்பாடுல இப்படி பள்ளி கரப்பாம்பூச்சி இதுதாயா முதல் தடவை, நாங்க பல வருஷமா சமையல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோயா, இப்படி இதுவரை நடந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சமயக்காரர் பார்த்தா கதறிக்கிட்டு கிடக்க. அப்பதான் பார்த்தா சுத்தி முத்தி பார்த்ததுல காவியா சிசிடிவி கேமராவை பார்த்துறாங்க. அங்கிள், அங்கே பாருங்க, சிசிடிவி கேமரா இருக்கு. பள்ளி கரப்பாம்பூச்சி தானா விழுந்துச்சா இல்ல வேற யாரும் பள்ளி கரப்பாம்பூச்சி எடுத்துட்டு வந்து போட்டாங்களான்னு சிசிடிவி கேமரா பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா வயித்தையே கலக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ, இப்பயும் சிக்கிக்கிட்டோமா, நமக்கு வினயத்துக்குன்னே இவ வந்து தொலைஞ்சிருக்கா. முத தடவை அந்த கல்யாண ஜோடியை கண்டுபிடிச்சு கொடுத்தா, இப்ப இந்த சாப்பாடை கெடுத்து விடலான்னு பார்த்தா சிசிடிவி கேமரா இருக்கா. சிசிடிவி கேமரா இருக்கிறதே நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ள போட்டு புலம்பிக்கிட்டு கிடக்கு.
எதுக்கு எதுக்கு சிசிடிவி கேமரா பார்க்கணும்? அதான் பள்ளி கரப்பாம்பூச்சி விழுந்துருச்சுல, ஏன் அவங்க வேற சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாரும் சாப்பிட்டா போச்சு, அம்பிட்டு தானே அப்படின்னு சொல்லி சாவித்திரி சமாளிக்கவும், இல்ல கான்ஸ்டபிள் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்தா கான்ஸ்டபிளை கூப்பிடவும், மாமா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காவியா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், அப்பதான் ராஜாங்கம் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களை கூப்பிட்டு இங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு பரிமாறதுக்கு முன்னாடியில இருந்து இங்க யார் யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரியணும். பள்ளி கரப்பாம்பூச்சி சாப்பாடுல தானா விழுந்துச்சா இல்ல வேற யாரும் எடுத்து போட்டாங்களான்ற விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்றாரு. அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் பார்த்தா போய் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் சாவித்திரியும் தாமரையும் பள்ளியும் கரப்பாம்பூச்சியும் தூக்கி போட்டது அப்பட்டமாக தெரியுது. வேகமாக பார்த்தா கான்ஸ்டபிள் ஓடியாரு. ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் ஓடியாரவும், என்ன செக் பண்ணீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், ஐயா பார்த்தாச்சியா நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து போலீஸ்காரர் காட்டவும், அதில் சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா வீடியோ, அதில் சாவித்திரியும் தாமரையும் சாம்பாரில் பள்ளியும் கரப்பாம்பூச்சியும் போடுறது அப்பட்டமாக தெரியுது. இதை பார்த்தது ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் கூட கோபத்தை அடக்கவே முடியல. இவளுகளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோபம் தலைக்கேறிடுது. அத்தா இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அத்தா. அங்கே வெளியில் 100கணக்கான மக்களுக்கு மேலே இருக்காங்க. அம்பிட்டு பேரும் வயிறார சாப்பிட்டு போலான்னு வந்திருக்காங்க. அந்த சாப்பாடை கெடுத்து விடணுன்றதுக்காக வேணும்னுக்கே பள்ளியையும் கரப்பாம்பூச்சியும் தூக்கி போட்டு அவங்கள சாப்பிட முடியாத அளவுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு சாவித்திரிக்கு வன்மம்? சாவித்திரி இதுக்கும் மேல நான் யோசிக்க போறதே கிடையாது. உன்னைய என் கூட பிறந்த பிறப்புனால தான் நீ ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணையில சரி போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து போயிருந்தேன். இதுக்கும் மேலே உன்னை சும்மா விட முடியாது. இங்க நான் ஒரு அமைச்சரா இத்தனை பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு அமைச்சரோடைய கல்யாணம் நடக்கிற இடத்துல உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. இன்ஸ்பெக்டர் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிடவும், சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா பயங்கரமா வைத்த கலைக்கு பயமாயிருது. ஐயோ எதுக்கு அண்ணன் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுது அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்க்கவும், இன்ஸ்பெக்டர் இங்க நிக்கிற 2 பேர் மேலையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். பொதுமக்களுடைய உயிருக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில இந்த மாதிரி சாப்பாடுல விஷச்சந்துக்களை கலந்திருக்கிற அடிப்படை ஒரு அமைச்சரா இவங்க 2 பேர் மேலையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இவங்களை இப்பயே கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொன்னதும், ஐயோ அண்ணே 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 வேணான்னு சொல்லணே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனே, ஏதோ நீ கோபத்துல கோயிலை விட்டு வெளியே போக சொன்னதுனால ஆத்திரத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்லி சாவித்திரி கடந்து கதறவும், இதுக்கும் மேல என்னால உனக்கு தயவு தட்சணை பார்க்கவே முடியாது. ஆத்தா இதுல உன்னோடைய மறுப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், இல்லையா ராசாங்கம் நீ எடுத்த முடிவு சரிதான். இவ போய் கம்பி எண்ணி ஒரு 6 மாசமோ 4-5 மாசமோ ஜெயில உட்கார்ந்து இருந்தாதான் அடுத்தவங்களுடைய உசுருக்கு இப்படி பங்கம் விளைவிக்கிற மாதிரியும் ஒரு விஷயத்துக்கு எடுத்து விடணும்னு சொல்லிட்டு இப்படி குறுக்குத்தனமா யோசிக்கிற புத்தியும் அழியும். நீ ஜெயில போய் உட்காருடி அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் சொல்லவும், போலீஸும் பார்த்தா சாவித்திரி தாமரையை கைது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.